எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர் சாரன் விற்கிறார். அப்ப நான் இரவு நேரத்தில் ஒரு தேவைக்காக வேண்டி சாரன் வாங்குறதுக்காக வேண்டி அந்த கடைக்கு போனேன். நான் கொஞ்ச நேரம் அவரோடு கதைத்து கொண்டிருந்தேன். எனக்கு மிக நெருக்கமானவரோடு வைத்துக் கொள்ள, குடும்ப உறவுண்டே வைத்துக் கொள்ளுங்கள். அவரோடு கதைத்து கொண்டிருக்கிற நேரம், நாளைக்கு பெருநாள், இன்றைக்கு கடையில பிசினஸ் இருக்கும் என்பதற்காக வேண்டி தொடர்ந்து வச்சிருக்கிறார். அப்ப நான் அவடத்தை இருக்கிற நேரம் நிறைய இளைஞர்கள் வந்தார்கள், நிறைய பேர் வந்தாங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, பிளேன் பிளாக் கலர் சாரன் இல்லையான்னு கேட்கிறாங்க. பிளேன் பிளாக் இருக்குது. அவர் வாங்கி இருக்கிற ஷர்ட் வந்து பிளேன் பிளாக்கா, பிளேன் பிளாக் கலர், எந்த ஒரு டிசைனும் மிக்கப்படாது. அப்ப இவர் எடுத்து காட்டுற பிளேன் பிளாக் இல்லப்ப லைட்டா கோடு போனது இருக்குது. ஆனா பிளாக்கா தான் வேணும், உங்களோட பிளாக் ஷர்ட்டுக்கு நல்லா இருக்கும், பிரச்சனை கிடையாது, வாங்குங்கன்றாரு என் கண் முன்னால. அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கு பிளேன் பிளாக் தான் தேவை. அந்த பிளேன் பிளாக்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமோ? அவர்கள் கேட்ட சாரத்துக்கு ஒரு திரைப்படத்துடைய பேரை சொல்லி அந்த பேர்ல சாரன் வேணும்ங்கிறார். அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகனுக்கு இப்ப 75 வயசு தாண்டிச்சு. ஒரு கிழவன், அவர் வந்து பிளேன் பிளாக் பிளேன் பிளாக் ஷர்ட்டும் பிளேன் பிளாக் சாரனும் முடிச்சுக்கிட்டு அந்த படத்துல முழுக்க முழுக்க வருவாராம். ஒருத்தன் விளக்கம் சொல்றான், அதுல அவர் மாதிரி ஒன்று வேணும், நான் ஷர்ட் வாங்கிட்டேன் சாரன் இருக்குதான்னு கேட்கிறான். அதுக்கு அந்த படத்துல பேரை சொல்லி, சாரத்துல பேரை சொல்ல, நான் படத்துல பேரை நான் சொல்லல. சில சின்ன பிள்ளைகள் இப்ப கூட உச்சரிக்கிறாங்க, கவனமா இருந்துவாங்க. நான் படத்துல பேரை சொல்லல, ஆனா அந்த படத்துல பேர் 2 பேர் இப்ப உச்சரிச்சுட்டாங்க. நான் இப்ப படத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறது தானே, 2 பேர் உச்சரிச்சுட்டாங்க. நான் சமிக்ஞைகளை சொன்னாலே படத்தை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய சமூகம் மாறிவிட்டது. எவனோ ஒரு கிழவன் அவன் போட்ட சாரத்தையும் ஷர்ட்டையும் அதே மாதிரி உட்டுக்கணும்ன்றதுக்காக வேண்டி சுத்துறான் ஊர் முழுக்க. எப்படியாவது அந்த சாரத்தை எடுத்து இந்த பெருநாள் என்னத்துக்காக வேண்டி, ஊர் சுத்துறதுக்காக அல்ல, பெருநாள் நாளைக்கு பெருநாளைக்கு தொழுவுறதுக்கு அவர் மாதிரி போகணும். எப்படி? இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது இன்றைக்கு சமூகம். சினிமாவால் பாதிக்கப்பட்டவர்கள், இதே நடிகன் சிகரெட் குடித்தால் இவன் கையில பிடிக்க மாட்டானா? இதே நடிகன் அவன் கருத்துகள் என்ற பெயரில் சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான தகவல்கள் இவனுடைய உள்ளத்திலே பதியாத? இது மாதிரி எத்தனை நடிகர்களை நம்முடைய இளைஞர்கள் இமிட்டேட் பண்ணுகின்றார்கள் தெரியுமா? அப்படி அது மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் தெரியுமா? இந்த மாதிரியான நிலைமைகள் மாற வேண்டும் என்றால் முதலாவது பெற்றார்கள், தந்தைமார்கள், தாய்மார்கள் சினிமா பார்ப்பதை நிப்பாட்ட வேண்டும். வீடுகளில் இருக்கின்ற சினிமாக்குரிய அவ்வளவு சோசையும் இல்லாமல் பண்ண வேண்டும் என்பார் சோதர்களே. இது நடக்குமாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் இதிலிருந்து மீட்ட